ஸோ வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. நேற்றுக்கு டெமோக்ராட்டிக்காக மூவ் ஆச்சு பிக் பாஸ் சீசன் 9 சாட்டர்டே எபிசோட். விஜேஎஸ் மக்கள் செல்வன் மறுபடியும் மக்கள் மனசில் நின்றுட்டார். ஸோ மறக்காமல் விக்ரம் வ்ளாக்ஸை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 197 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நேற்றுக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு, 2 பேர்த்துக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கமருதீன் அண்ட் பாரு 2 பேர்த்துக்கு வெளியே கொஞ்சம் நல்லா கேள்வி கேட்டு தான் அனுப்பிச்சார். நமக்கே அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. இது ரொம்ப ஹார்டாக தான் கேள்வி கேட்டு மறுபடியும் மக்கள் செல்வன் வந்து மக்கள் மனசு பிடிச்சார். டெமோக்ராட்டிக்காக மூவ் ஆச்சு இந்த ஷோ. உண்மையாக சொல்ல போனால் இப்படி ஷோ இந்த மாதிரி டெமோக்ராட்டிக்காக மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வினோத் தான் இப்போ இருக்கிற லீடிங் படி வினோத் தான் டைட்டில் எடுப்பாப்புல. அஃபிஷியல் ஓட்டிங்கில் வினோத் தான் தாறுமாறாக ஓட்டு விழுங்குது. வினோத் தான் வந்து டைட்டில் எடுப்பாப்புல. அப்படி இல்லைன்னா வந்து இவங்க வந்து பிக் பாஸ் வந்து டிசைட் பண்ணி டைட்டில் கொடுக்கணுன்னு நினைச்சாங்கன்னா மேபி அரோராவாக இருக்கலாம், ஆர் விக்ரமாக இருக்கலாம். 2 பேர் தான் வந்து பிக் பாஸ் ஓரளவு விக்ரம் கூட அரோரா கூட கொடுக்கலாம் டைட்டில். ஆனால் டெமோக்ராட்டிக்காக மூவ் ஆகணும், ஓட்டிங் படி மூவ் ஆச்சுன்னா வினோத்துக்கு தான் டைட்டில் கொடுத்தாகணும். ஏன்னா வினோத் தான் வந்து ஆமாம் ஓட்டிங்க்கு தாறுமாறாக ஓட்டிங் விடுவது வினோத்துக்கு தான். ஸோ மக்களே, நேற்றுக்கு ரெட் கார்டு கொடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த கமருதீனுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டான் கமருதீன். மிஸ் சாண்ட்ராவும் பாருவுமே சண்டை போட்டுருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காரு. அவங்க கமருதீனை ஒரு வெப்பனை யூஸ் பண்ணிட்டாங்க பாரு. அதனால தான் பெரிய பிரச்சனை. தப்பு செஞ்சவனோட தப்பு செய்கிற தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம். அதனால் 2 பேரும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போகிற நேரத்தில் மிஸ் திவ்யா வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கானுங்க. மிஸ் திவ்யா அப்பயும் ஸ்கோர் பண்ணி நான் பேசுவேன், நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதில் வந்து கடல் நாயகி வந்து கொந்தளிக்கிறாங்களே மிஸ் சுபேக்ஷா கண்டிப்பாக வந்து மணி பாக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் சுபேக்ஷா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு தெரியணும் அவங்க டைட்டில் வின்னர் ஆக மாட்டாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டிங்ஸ் படி அவங்க வந்து லீஸ்டில் தான் இருக்காங்க. வினோத் அண்ட் தென் இப்போ 2வது இடம் பார்வதி கமருதீன் போயிட்டாங்க ரன்னர் அப்பு. இப்போ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேபி அரோரா பாசிபிள் தான். அப்புறம் சபரி பாசிபிள். சபரியை எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுமோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். டிஆர்பின்னு பிறகு டிஆர்பி போகாது. ஆனால் வந்து லைவும் இந்தமாதிரி சரியாக போகாது. எபிசோட்ஸும் சரியாக போகாது. ஆனால் எப்படியாவது முக்கிய தகுதி செலிப்ரேஷன், அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனு, அப்புறம் அது என்னது இந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வருவாங்க, மணி பாக்ஸ் அப்படி இப்படின்னு முக்கிய தகுதி ஓட்டிடுவாங்க. டிஆர்பி இந்தமாதிரி ஆனால் போகாது, ஓடும் ஓரளவுக்கு. இப்போ அந்த ஒரு 3 நாளாக தான் மறுபடியும் டிஆர்பி எகிட்டு வந்துச்சு. மறுபடியும் போகாது. ஆனால் பண்ண தப்பு பெரிய தப்பு இல்லை. அதாவது சென்டிமெண்ட், பொல்லாத சென்டிமெண்ட்டில் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ரொம்ப பொல்லாத சென்டிமெண்ட். அது போய் அங்கே போய் பாருவும் சாண்ட்ராவும் சண்டை போட்டுருந்தாலே இவ்வளோ விஷயம் வந்திருக்காரு. இதுதான்டா சான்ஸு இவங்களை தூக்குறதுக்குன்னு கரெக்டாக வந்து கட்டம் கட்டினானுங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கரெக்டாக கட்டம் கட்டி தூக்கிட்டானுங்க. இதாண்டா சான்ஸு, பெரிய தப்பாக பண்ணிட்டானுங்கடா, மாட்டிக்கிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லி அடித்து தூக்குறானுங்க. இப்போ இவனுக்குள்ளே அடிச்சிக்கிறானுங்களா இல்லை அன்பு கேம் விளையாடுறானுங்களா பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.